நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய தயாராகிட்டேன்னா, காய் சாம்பார் வைக்கலான்றதுங்க. அவரைக்காய், பீன்ஸு, கேரட் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைடிஷ் முட்டை ஆம்லேட் செய்யலான்றதுங்க. எல்லாமே தயாராக எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நாம் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்காங்க. எனக்கு சட்டையில் போட்டு கடைஞ்சி ஊற்றினாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் அப்படியே குக்கர்லேயே வச்சு வேக வச்சு அப்படியே ஊற்றிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார். சோறு பொங்கி வந்துட்டுருக்கு ரெடியாக. எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க எல்லா காயுமே இதில் சேர்த்துக்கலாம். இது மிளகாப்பொடி இப்பயும் சேர்த்துக்கிட்டு கரைச்சி வச்சுட்டு புளியும் இது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, தனியாக பருப்பு தனியாக வச்சுட்டு அந்த தனியாக இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டாலே போதுங்க. வேக வச்சு அப்படியே தம் போட்டு வேக வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாம்பார். நம்மளுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது, அதனால் குக்கரில் போட்டு ஒரு விசில் அடிச்சிட வேண்டியதாகும். அப்படியே பக்கத்தில் சைடில் நம்ம ஆம்லேட் எடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ரெடி ஆகிட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஆம்லேட்டுக்கு. அதுலேயே பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் வாசனை ஆட் பண்ணலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலையில் டிஃபனுக்கு மீன் குழம்பும் தோசையும் சாம்பாரும் முடிச்சிட்டோம். காய் சாம்பார் சூப்பர் முடிஞ்சிருச்சு. ஆம்லேட் நல்ல சோறு பழப்பலன்னு ஆரம்பிச்சிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. எல்லாமே பேக்கிங் ஒர்க் முடிக்க வேண்டியதான்.